நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே எருமை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நடுவில் ஒருத்தர் பேசினால வீடியோ டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. இப்போ நம்ம எருமையெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கண்ணெருமைங்க. அதுதான் கடைசியாக பார்த்துட்டு இருந்தோம். பேச்சு அப்படியே வாத்த முடியாது. ஏன் பெருமாளே அது எவ்வளவு தம்பி இந்த எருமையில் எவ்வளோ ரேட்டு வரும்? எவ்வளோ ரேட்டு வரும்? கேடாரிங்க கட்டி இருக்கிற எருமையை பார்ப்போம். பாருங்க, எருமைலாம் பெருவிட்ட எருமையெல்லாம் வாங்கி கட்டிட்டாங்க முன்னாடியே. அதுதான் பார்க்குறோம். இல்லை முறா வெரைட்டி இல்லைங்க. வித்தாச்சா? வித்தாச்சு. எல்லாமே எடுக்கிறேன். நீ நின்று பேசுகிற மாதிரி இருந்தால் சொல்லலாம். 140 இருக்குங்களா? இந்த எருமை 140 விற்றுருக்காங்களாம்மா. அப்படின்னா புரியுதா? முறை தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் வாங்கி கட்டின எருமைங்க. இங்கே பெருவெட்டு எருமையாக இருக்கு. எருமை செம்மையாக இருக்குது. தீனி தண்ணியெலாம் நல்லா கொடுத்துருப்பாங்க. அன்றைக்கி தான் இல்லைன்னா இழைச்சி போயிருக்கோம். சன எருமையாக இருக்குங்க. வாலில் வந்து முட்டையாக இருக்குது. எருமை எவ்வளோக்குண்ணா வாங்கினீங்க? 67. எந்த ஊர் போகுதுங்க? ராசிபுரம். ஏன் அங்கே மோர்பாளையம் சந்தைக்கெலாம் போகிறது இல்லையா? இல்லை, சரி வந்தோம். அது ஆக்சுவலாக சடன் பிளான் சொன்னாங்க. சரி வந்துட்டு போகலாம். யார் வாங்கி தந்தா? அங்கே பேசிட்டு இருக்காங்க. எவ்வளோ இது கமிஷன்? 1000. யார் மணிங்க? இல்லை, சன எருமையா? ஒரு 20 நாள் ஆகும். இதெல்லாம் வாங்கி கட்டின எருமைங்க. வாங்கி கட்டின எருமை. நம்ம அதான் பார்த்துட்ருக்கோம். சன எருமைங்க. இல்லை வாங்கி கட்டினது பார்க்கலாம். ஆமாம்மாங்க. எருமெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் கண்ணெருமைங்க. கண்ணெருமையும் வந்திருக்கு. சனெருமை அதிகம். கண்ணெருமை உங்களுக்கு வந்து ஒரு 100 எருமை வருதுன்னா 20 எருமை கண்ணெருமையாக வரும். 80 எருமை சன எருமையாக வரும். எல்லாம் அப்ராக்சிமேஷன் தாங்க. ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்லாம் எல்லாம் அதெல்லாம் வந்து முன்னாடி வாங்கி கட்டிடுவாங்க. நீங்கள் ஒரு வேளை லாபகரமாக இருந்தால் கொடுத்துட்டு போவாங்க. எருமை வந்து இப்போ வந்து கேரளா, அப்புறம் வந்து ஆந்திரா, நிறைய ஹைதராபாத்து அதெல்லாம் போகும்.
இது வாங்கி கட்டின எருமை தாங்க. இல்லை வாங்கி கட்டினது எருமை இல்லை சனெருமையாக இருக்குங்க மோஸ்ட்லி. இது சனெருமை தாங்க, எல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறாங்க. சனெருமை தான் நிறையா இருக்குது. இருக்கும் கண்ணுட்டி பாருங்களேன் எருமை கண்ணுட்டி. இது கண்ணெருமை, எதோட கண்ணுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச அந்த எருமையோட கண்ணாக தான் இருக்கணும். பால் பீச்சில் இருக்குது, மடி கட்டியிருக்கு. இதில் வாங்கி கட்டியிருக்கிறாங்க கண்ணெருமை. இல்லை சனெருமை நிறைய வந்துருக்கு. எருமை நல்லா இருக்கு. இல்லை சனெருமை எல்லாம் ஒரு 30 நாள் ஆகும் கண்டுட்டு கூட. அதில் வாங்கி கட்டின கிடாரிங்க. இல்லை இது வந்து சின்ன எருமை. இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு வாங்கலாம். கண்ணுட்டி இருக்குது அதுக்கு. 100 எருமை இங்கே வாங்கி கட்டியிருக்கிறாங்க. ரேட்டு கேட்டேங்க. 60 ரூபாயிலும் வாங்கியிருக்காங்க, 65 ரூபாயிலும் வாங்கியிருக்காங்க, 1.5 வாங்கியிருக்காங்க எருமை ரேட்டு. கூட போட்டால் மண் தின்றுருக்காது, மண் வாயில் இருக்குது. இது கொஞ்சம் பெருவெட்டு எருமையாக இருக்குது. என்ன எருமை உங்களுதா? இதில் வாங்கி கட்டினது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். வந்தோடனே சந்தைக்கு வந்தோடனே வாங்கி கட்டிடுவாங்க. ஏதாவது ரேட் அதிகமாக இருந்தால், ரேட் அதிகமாக கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. லாபம் இங்கேயே வரும்போது இங்கேயே ஏன் நம்ம ஊருக்கு ஏற்றிட்டு போகணும், கேரளா ஆந்திராவில் ஏற்றிட்டு போகணுன்ட்டு இங்கேயே கொடுத்துருவாங்க. இல்லை வாங்கி கட்டியிருக்கிறாங்க இந்த எருமையெல்லாம். எருமை நம்மளை பார்க்குது. தோல்லாம் ஒழிஞ்சிருக்கு.
வாங்கி கட்டின எருமைங்க. ஓ கண்ணு எருமை. பெருவட்ட இருக்கு. பாருங்க இதெல்லாம் சனேருமைங்க. ஒரு சனேருமை வாங்கியிருக்காங்க. ஆனால் கொம்பு உடஞ்சிருக்கும் போல். ஒரு கண்ணெருமை வந்துருக்குது. கண்ணெருமையும் பார்க்கணும். வாங்கி கட்டினதில் கண்ணெருமை கம்மி தாங்க, சனெருமை தான் அதிகம். தலை காமிக்க மாட்டேது. நம்ம அந்த போய் பார்க்கலாம். கண்ணெருமையோட மடி பார்க்கலாம். எருமை நல்லா இருக்கு. கண்ணு எருமை. அதெல்லாம் வாங்கி கட்டின எருமைங்க தான். அப்படியே அந்த போய் பார்க்கலாம். இந்த எருமையும் வாங்கி கட்டியிருக்கிறாங்க. அப்படியே பார்த்துக்கலாம். சனீர்மை. ஹாய். இது கொஞ்சம் உங்களுக்கு வெள்ளை டைப்பில் இருக்கும். எருமையிலே உங்களுக்கு வெள்ளை எருமை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பெருவெட்டு எருமை வாங்கியிருக்காங்க. கண்ணு காலை கண்ணு. கரெக்டாக பண்ணி பார்க்கலாம். ஓ வை பா. எருமை கண்ணுட்டு ஒன்றா இருக்குது. அடி கட்டி தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா 2 நாளுக்கு பால் காமிக்கணும்ல. உள்ளே போய் பார்க்கலாம். எருமை கொஞ்சம் வலி விடுது. இந்த கேப்பில் போய் பார்க்கலாம். நல்லா போன முட்டை வரும். இதெல்லாம் வாங்கி கட்டின சனி எருமைங்க. இதுவும் சனி எருமைங்க. எருமைங்கிறது டிமாண்ட் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. எருமை வர்றது சந்தையில் வர்றது கம்மியாக இருக்குது. நம்ம பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த வாரம் சந்தையில் ஓரளவுக்கு எருமை ஓரளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப போனது வாரத்தோட கம்மி தான். அங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்குது. போகலாம் வேணாமான்னு இல்லை. நான் வீடியோவில் அதெல்லாம் கவர் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன். பார்த்திங்கன்னா எருமை ஒரு சில எருமையை பார்த்துட்டு நம்ம சரி ஓகேங்களா, நம்ம இது ஏதோ ஒரு 5-6 எருமை வந்து தங்க எடுத்து வீடியோ எடுத்து போடுறாங்க. எருமை பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து 60 ரூபாயிலேருந்து இருக்குது.
சன எருமை வந்து ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாங்கிட்டு போகிறாங்க. மற்றபடி ரேட்டு வந்து 60 ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் சொல்கிறாங்க. அதை நம்ம அனுசரித்து வாங்கிக்கலாம். அதான் பார்க்கணும். எப்பயுமே வந்து நீங்கள் வந்து எருமை டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதனால் கிடரிக்கனில் விற்காதீங்க. கிடரிக்கனில் வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல் அதிகமாக இருக்கும். முதல் உங்களுக்கு வந்து நிறைய வரும். வளர்த்தி செனை பண்ணி வைங்க, இல்லை செனை பண்ணி வச்சுக்குங்க. இன்ஸ்டெட் எருமை வாங்குறதுக்கு. எருமை வந்து டே பை டே உங்களுக்கு வந்து அதிகமாக தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீக்கு நம்ம சந்தையில் பார்க்கலாம். நடுவில் ஏதாச்சும் எருமை வீடியோ கிடச்சதுன்னா நான் அதை போடுறேன். அன்டில் தென் பை. ஏதாச்சும் எருமை ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு எதாவது தேவைன்னா சொல்லுங்கள். அதாவது வேறு மாதிரி ஏதாச்சும் எடுக்கணும், நல்லா கவர் பண்ணணும்னு சொல்லுங்கள். சில இதெல்லாம் மடி கவர் பண்ண முடியல, எனக்கே தெரியுது. எருமை வந்து இன்றைக்கி கம்மி தாங்க போன வாரத்தை பார்த்ததோட. ஏன்னா வாங்கி கட்டினதும் கம்மியாக தான் இருக்குது, சந்தையிலும் கம்மியாக தான் இருக்குது. 1-2 எருமை வெளியே ஓட்டிகிட்டு போனாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் சந்தையில் பார்ப்போங்க. அன்டில் தென் பை. பார்ப்போங்க. பை.